பாதாள குழுவுடன் தொடர்பு, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிரடியாக கைது. 5 இடங்களில் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள், மின்னஞ்சலில் வந்த பாரிய அச்சுறுத்தல், தீவிரமடையும் தேடுதல் நடவடிக்கை. மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும், டிசம்பர் 29 முதல் நாட்டின் வானிலையில் மாற்றம். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை விவகாரம், அனுர அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு பூமிக்கு வரப்போகும் வேற்று கிரகவாசிகள், பகீர் கிளப்பும் பாபா வங்காவின் கணிப்புகள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியிலேயே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தனது பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்த தனிப்பட்ட துப்பாக்கியை திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபட்டு வரும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களிடம் ஒப்படைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அவர் இன்று CID அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட துப்பாக்கியின் அடையாள இலக்கங்களை பரிசோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கே வழங்கப்பட்ட ஆயுதம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அந்த துப்பாக்கி எவ்வாறு அவரது கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேறியது என்பது குறித்து திருப்திகரமான விளக்கம் அளிக்க அவர் தவறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையினர் அதிகாரப்பூர்வ விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். மாவட்ட செயலகத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு கட்டிடத்தின் 5 பகுதிகளில் குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடும் செய்தி ஒன்று அனுப்பப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவல் கண்டி மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரியிடம் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கண்டி காவல் நிலையத்தின் அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளனர். அதன்படி போலீஸ் மோப்ப நாய் பிரிவு, போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் அணியினர் மற்றும் இராணுவத்தினரின் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இணைந்து விரிவான சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட தேடுதல்களில் எந்தவிதமான வெடிப்பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளும் பாதுகாப்பு சோதனைகளும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். எதிர்வரும் டிசம்பர் 29ஆம் தேதி முதல் நாட்டின் மீது கிழக்கு திசையிலிருந்து வீசும் அலை போன்ற காற்றோட்டம் மேலும் வலுப்பெறும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த வானிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அடுத்த சில நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட வானிலை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை அளவு உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வளிமண்டல திணைக்களகத்தினால் வெளியிடப்படும் அடுத்த வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் அவசர அறிவிப்புகளை கவனத்துடன் பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் பொதுமக்களின் காணி சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டு திஸ்ஸ விகாரை கட்டப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அந்த நிலத்தின் உரிமை தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேற்கொண்ட தலையீட்டின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் நியாயமான மற்றும் சமநிலையான தீர்வை எட்டும் நோக்கில் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியை சுற்றியுள்ள சர்ச்சை அண்மை காலமாக அதிகரித்துள்ள நிலையில் பிரச்சனை மேலும் தீவிரமடையாமல் தடுக்கும் வகையில் அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு சமூக தீர்வை காண முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டை வரவேற்க உலகம் தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் புத்தாண்டு நெருங்கியுள்ள சூழலில் பல்கேரிய தீர்க்கதரிசி பாபா வங்கா குறித்து பரவும் கணிப்புகள் மீண்டும் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. பல்கேரியாவைச் சேர்ந்த பார்வையற்ற தீர்க்கதரிசியான பாபா வங்கா எதிர்கால நிகழ்வுகள் குறித்து கூறியதாக தெரிவிக்கப்படும் பல கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் மீண்டும் விவாதத்துக்குரியதாக மாறியுள்ளன. பால்கன் பகுதியில் நோஸ்ட்ரடாமஸ் என அழைக்கப்படும் பாபா வங்கா தன்
வாழ்நாளில் கூறிய சில கணிப்புகள் பின்னர் உண்மையாயின என நம்பப்படுவதால் அவரது எதிர்காலம் தொடர்பான குறிப்புகள் இன்றளவும் பலரிடையே அச்சத்தையும் ஆவலையும் ஏற்படுத்துகின்றன. 2026 குறித்து அவர் கூறியதாக சொல்லப்படும் முக்கியமான மற்றும் அச்சமூட்டும் கணிப்பு 3ஆம் உலக போரை குறித்ததாகும். உலகின் வல்லரசு நாடுகளிடையிலான அதிகார போட்டி மற்றும் அரசியல் பதற்றம் ஒரு பெரும் உலகளாவிய போராக மாறக்கூடும் என அவர் எச்சரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா அமெரிக்கா இடையிலான மோதல்கள், சீனா தைவான் பிரச்சினை உள்ளிட்ட சர்வதேச அரசியல் சூழல்கள் இந்த போருக்கு தூண்டுதலாக அமையலாம் என்றும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தும் அளவுக்கு இந்த மோதல் தீவிரமடையும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு மேலாக 2026 நவம்பர் மாதத்தின் மனிதகுலம் வேற்று கிரக உயிரினங்களை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் பாபா வங்கா கூறியதாக பரவலாக பேசப்படுகிறது. பூமியின் வளிமண்டலத்திற்குள் மர்மமான விண்கலம் நுழையக்கூடும் என்றும் அந்த நிகழ்வு மனித வரலாற்றின் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு மனிதர்களுக்கு நன்மை தருமா அல்லது பூமிக்கே ஒரு அச்சுறுத்தலாக மாறுமா என்பது குறித்து தெளிவில்லாத நிலை தொடர்கிறது. 1996ஆம் ஆண்டில் பாபா வங்கா காலமான போதும் அவர் எழுதி வைத்ததாக சொல்லப்படும் எதிர்கால கணிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் வெளிவந்து உலக மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. அந்த வரிசையில் 2026ஆம் ஆண்டு குறித்து அவரது கணிப்புகள் தற்போது வெளியாகி உலகம் முழுவதும் விவாதங்களையும் அச்சத்தையும் உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.